ரிவால்வர் ரீட்டா. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படம் ஆரம்பத்தில் கீர்த்தி சுரேஷ் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்களோட அப்பா வந்து இறந்து போயிடுவார். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கீர்த்தி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அப்படி கீர்த்திக்கு வந்து 2 சிஸ்டர்ஸும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீர்த்தியோட அம்மாவாக நடிச்சிருக்கக்கூடியவங்க ராதிகா சரத்குமார். அப்படி இந்த மாதிரி இவங்களோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு ரவுடி வந்து வேறு வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இவங்களோட வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அப்படி அவர் வந்து பயங்கரமாக குடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதே வீட்டுக்குள்ளே அவர் வந்து செத்தம் போயிடுவார். அப்படி செத்ததுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் அவர் எப்படியாவது மறைச்சி வைக்கணும், க்ளீனாக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கீர்த்தியும் அவங்களோட ஃபேமிலியும் வந்து பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் வந்து நல்லா கரெக்டாக ஒர்க் ஆச்சா இல்லையா, இதில் செத்து போனவரோட பையன் வந்து அவரும் ஒரு ரவுடி தான். அப்படி அப்பா கடைசியாக எந்த இடத்துல காணாமல் போனார், அவரை யார் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருப்பா, அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ் அப்புறம் இந்த கேங்கெல்லாம் அனுப்புகிறாரு. அவரும் போகும்போது இதில் கீர்த்தியும் அவங்களோட ஃபேமிலியும் செத்து போனவரோட பையன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, அப்படி மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இதில் கீர்த்தி சுரேஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற படங்களில் அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ஸ்டைலும் கூட. அப்படி அந்த ஓவர் ஆக்டிங் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நல்லாவே சூட் ஆகிருக்கு. இதில் சின்னதாக பேசக்கூடிய இந்த டைலாக் டெலிவரிஸில் இருந்து ஆக்ஷன் பிளாக் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் இவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோலில் வரக்கூடிய ராதிகா சரத்குமார் இவங்களும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய கேரக்டருங்க வந்துட்டு போகிறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க எல்லாருமே. அப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஹீரோயின் கைக்கு துப்பாக்கி கிடச்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்க, அதில் வரக்கூடிய பிரச்சனைங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் காட்டின விதமும் நல்லா இருக்குது. அதாவது தேட்டரில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு டார்க் காமெடி படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.